கேட்கிறவங்க கேட்க ரெடியா இருக்கிறாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க தெரியுற நேரம் தான் நான் பேசுறவரை ஆர்வமாக பேச யோசிப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம் தான், ஒரு மனுஷன் சலாம் சொன்னா, சலாம் சொல்றது ஒரு சுன்னா, அதுக்கு பதில் சொல்றது வரல். எங்களுக்காகவே ஒருத்தர் துவா செஞ்சிருக்கிறாருன்னா அவருக்கு நாங்க திருப்பி பதில் சொல்ற நேரம், திருப்பி துவா செய்யற நேரம், அவர் சொன்ன சலாத்தை விட துவாவை விட சத்தமாக சந்தோஷமாக சொல்றத பழக்கமா எடுத்துக்கொள்ளும். வரும் விஷயத்துக்கு நிறைய அவார்ட் செரமனிக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் நிறைய அட்டென்ட் பண்ணிருக்கிறேன். ஆனா இது மாதிரி ஒரு அவார்ட் செரமனி நான் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த ஸ்கூல்ல அந்த வில்லேஜ்குள்ள அந்த குறிப்பிட்ட ஊர் சம்பந்தப்பட்ட பாடசாலை சம்பந்தப்பட்ட பிள்ளைங்களோட முடிஞ்சு போகும். இங்க இவங்க பேரு வாசிக்கிற நேரம் பிள்ளைகள்கிட்ட இங்க ஊரட கேட்கிற நேரம் முழு ஸ்ரீலங்கால இருந்து என்ன செஞ்சிருக்கிறதுன்னா பிள்ளைகள் வந்து அவார்டு எடுக்குதுன்றால் ஒரு பட்சிக்கு 400 பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பையில மட்டும் கண்டால் நான் நம்ம இல்ல ஸ்ரீலங்கால ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்குமென்று சொல்லி போட்டோம், இல்லன்னா இது மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கலாம்னு சொல்லி போட்டு நம்ப இல்ல. இந்த சக்சஸ்க்கு பின்னுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இந்த patrons, in the management committee, in the staff, இவங்களோட dedication and commitment, the output தான் என்னன்னு கண்டால் இந்த results, they deserve a big round of applause. அவங்க எதையும் எதிர்பார்க்கறதில்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்னன்னு கண்டால் நீங்க கொடுக்கிற கைத்தட்டல். ஏன் அதுல கஞ்சத்தனம்? சத்தமாக தட்டுவோமே. சரி, நான் இப்ப பேச போற விஷயம் பிள்ளைங்களை மட்டுமாக டார்கெட் பண்ணி பேச போறது இல்ல, எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை தான் பேச போறேன். ஆனா இது யாரு பேசுற விஷயத்த நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணுவீங்களோ அவங்க எல்லாம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது நான் லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளாக, உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு ஆளாக மாறணும்னு ஆசைப்படுறவங்க இருக்குங்க. இல்லாதவங்களும் இருக்கிறீங்களா? சந்தேகம் இருக்கு போல. ஓகே, put your hands down. 1 hour பேச போறேன் அந்த தலைப்புல. எவ்வளவு நேரம்? 1 hour பேச போறேன். கிளம்பி வந்திருக்குது போல இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். இந்த மனுஷன் இந்த கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே ஒரு கட்டம் வருந்தால் அந்த நேரத்துக்கு நிப்பாட்டி கொள்ளுவோம். ஏன்னா ஒரு மனுஷன் போதும் போதும் என்றாங்கட்டையும் பேசப்படாது. அது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியும் கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தர பேச கூப்பிட்டிருந்தாங்களாம், கொடுக்கப்பட்டிருந்தது 1/2 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம் பேசிட்டு இருக்கிறார். இனிங்கிற மாதிரி போரிக்கா பேசிட்டு இருக்குது. பொருட்கெல்லாம் முன்சாப்ல இருந்து ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஹேண்ட்பேக் கையை போட்டார், எடுத்தார் ஒரு கன் லோட் பண்ணினார். இவர் கன்னை லோட் பண்றத பேச்சாளர் கண்டுட்டார். கண்டு சொன்னாராம், அடையப்பா சுற்றாத வேண்டுகண்டா பேச்சை நிப்பாட்டிக்கிறேன் என்றாராம். கன்னை லோட் பண்ணவர் சொன்னாராம், நீங்க பேசுங்க, பயப்படாம பேசுங்க, உங்களை சுட மாட்டேன், உங்களை பேசுறதுக்கு எவன் கூப்பிட்டானோ அவனைத்தான் சொல்லணும். அது மாதிரி எஸ்டா மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ன செஞ்சிடப்படாதுன்னா போற நேரம் முறைச்சு பார்த்துட்டு போயிடப்படாது, எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இந்த மனுஷன் சொல்லி போட்டு. இன்னொரு பேச்சாளர்கிட்ட அவர் ஃபேன் ஒருத்தர் சொல்ல இருக்கிறார், சார் நீங்க மேடையில பேசுறதை விட டிவில பேசுறது எனக்கு மிச்சம் விருப்பம் சார் என்றாராம். ஏன்னு கேட்டிருக்கிறார் பேச்சாளர். இல்ல சார், மேடையில பேசுனீங்கன்னா எழுப்பி போயிடாது, டிவில பேசுறேன் ஓப்பாட்டு வீட்டு எங்களை வேலையை பார்க்கலாம் என்றாராம். சோ அந்த மாதிரி என்ன செய்யப்படாதுன்னு அடுத்தவங்க வந்து போதும் போதுமண்டாரோட பேச மாட்டேன், பயப்படவானும். எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் என்று கண்டால் சிம்பிள் ஃபார்முலா ஒன்று தரணும். அது எந்த ஃபீல்ட்ல யாருக்கிட்டும் நீங்க இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவீங்க என்று கண்டால், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களோட ஸ்டடீஸ்ல சக்சஸ் ஆகணுமா, பிசினஸ்காரர்கள் உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகணுமா, ஃபேமிலி உங்களோட ஃபேமிலி லைஃப்ல சக்சஸ் ஆகணுமா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த துறைகள் எல்லாம் என்ன செய்யலாம் என்று கண்டால் சாதனையாளர்களாக, அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியாக, அடுத்தவங்க திருப்பி பார்க்கக்கூடிய மாதிரியான வாழ்க்கை என்ன செய்யலாம், அந்த துறையில வாழலாம். அதுதான் என்னன்னு கேட்டா 7 மணி நேரம் எழுதி கொள்ளுங்க இந்த ஃபார்முலாவை. சக்சஸ் ஈக்குவல்ஸ் focus plus continuous improvement plus time. Focus plus continuous improvement plus time. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணுவீங்கன்னு கண்டால் நீங்க எந்த துறையில அப்ளை பண்ணீங்கன்னாலும் அந்த துறையில சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
குறிப்பாக நான் இன்னைக்கு பார்த்தேன் டிஸ்ட்ரிக்ட் 3 இங்க தான் இருக்கு. எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கு போகக்கூடியவங்களும் இங்க இருக்கிறீங்க. இந்த சமூகத்தை எப்படியே என்ன செய்யலாம்னு எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்ட் என்று சொல்லுவாங்க. அதை எஸ்டா செஞ்சுட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு முன்னுக்கு பேசிட்டு இருக்குன்னு சொல்றதுனால நீங்க இதை அப்ளை பண்ணுவீங்க என்றால், குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகுனவங்க என்ன செய்வீங்கன்னு கண்டால், உங்களோட துறையில will become the best, will become the best. Transcendent focus என்று சொல்லி போடு. நீங்க என்ன தாவனம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை முதல்ல முடிவெடுங்க. எடுத்து என்ன செய்யுங்கன்னு கண்டால் அதுல உங்களோட முழு கவனத்தையும் சிதறாம அதுக்கு மட்டும் விடுங்க. It's one of the prime factor which leads to success. எப்பவும் என்ன செய்யுங்கன்னு கண்டா முடிவெடுக்கிற நேரம் இந்த துறையில I'll become the number one. அதைத்தான் எங்கட போயம் என்னது கவிதையில சொன்னார். இதைத்தான் ஜூயிஷ் என்ன செய்யறாங்கன்னு கண்டா இஸ்ரேல்ல வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீ எந்த துறையில வேண்டாலும் போ, பிரச்சனை இல்லை. எப்படி நீ எந்த துறையில வேண்டாலும் போ, ஆனா நீ அதுல என்ன செய்யணும், உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும். நீ சொல்றது தான் அந்த விஷயத்துல அந்த துறையில என்ன செய்யணும், சட்டமாக இருக்கணும், செய்தியாக இருக்கணும். எந்த துறையில வேண்டாலும் போ, ஆனா உலகத்துல நீ அந்த விஷயத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முடிவெடுங்க. நான் எந்த துறையில இருந்தாலும் சரி, it can be medical, it can be engineering, it can be technology, எதா இருக்கட்டும், அதுல I'll be the number one. எங்க ஸ்ரீலங்கால இல்ல, உலகத்துல. நம்ம என்ன செய்யலாம்னு அதை சாதிக்கலாம்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி நம்பி அந்த மாதிரி எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணவங்க தான் இந்த உலகத்தை மாத்தி இருக்கிறாங்க. இந்த உலகத்தை மாத்தினவங்க, இந்த உலகத்துல தடம் பதிச்சுட்டு போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு கண்டால் இந்த மாதிரி பெரிய எய்ம்ஸை வச்சு அதுக்காக வேண்டி தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்தவங்க தான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பீரியட் என்ன நடக்குதுன்னு கண்டா, ஒவ்வொரு ஊருக்காக என்ன செய்யறாங்கன்னா பிரான்ஸ்ல சோல்ஜர்ஸ் போயிட்டு மக்களை வழிபடுத்துறது, நெறிப்படுத்துறது, தேவைப்பட்ட யுத்தம் செய்யறதுன்னு நடந்து கொண்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு கண்டால் கேம்ப் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க. தங்க இருக்கிற நேரம் நடக்குதுன்னா ஈவினிங் அவர் நேரம் மஷூரா நடக்குது. இன்னைக்கு நைட்டுக்கு எப்படி ஜொலி பண்றது, யாரு இவ்வளவு சோல்ஜர்ஸ், யங் சோல்ஜர்ஸ் எப்படி ஜொலி பண்றதுன்னு சொல்லி போட்டு நைட்டுக்கு பிளான் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு சோல்ஜர் சொன்னால், நாங்க வளமே என்ன செய்யறோம்னு கண்டால் என்னோட கேம்ப்ல தானே ஜொலி பண்ணுவோம், இன்னைக்கு வாங்கலன்னாப்பா ஊருளுக்கு போயிட்டு ஜொலி பண்ணுவோம். எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க ஊருளுக்கு. பொழுது பொருள் நடக்குதுன்னு கண்டா இரவு ஒரு 9-9:30 மணிக்கால ஒரு வயசான மனுஷன் அந்த கேம்ப் பக்கம் வந்து ஒரு டென்டா தட்டி பார்த்து கொண்டு வர்றான். ஒரு டென்டா தட்டி பார்த்து கொண்டு வர்றான். வந்தால் என்ன நடக்குதுன்னு கண்டால் அந்த எந்த ஒரு டென்ட்லயும் மாக்கள் இருக்கையில எக்ஸப்ட் ஒன், ஒரே ஒரு டென்ட்டை தவிர ஒரு டென்ட்ல ஒரு யங் சோல்ஜர் உட்கார்ந்து இப்படி வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தது இந்த வயசாளி மனுஷன் சிரிச்சிட்டு சொல்லுது, நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாய், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கண்டா அந்த ஊர் மக்களை கூட்டிக் கொண்டு அவ்வளவு பாட்டு கூத்து வந்து டான்ஸ் இருக்கிறாங்க, ஜொலியாக இருக்கிறாங்க. நீ உட்கார்ந்து என்ன தனியா வாசிச்சுட்டு இருக்கிறாய், நீ என்ன தனியா உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறாய் கேட்டா இந்த யங் சோல்ஜர் என்ன செஞ்சாருண்டா பதில் சொல்ல இல்ல, தலையை தூக்கி பார்த்தார், சிரிச்சார், திருப்பி வாசிக்க போயிட்டார், பதில் சொல்ல இல்ல. இந்த இன்சிடென்ட் நடந்து 12 வருஷத்துக்கு பிறகு after 12 years நெப்போலியன் போனபார்ட் தான் என்ன செய்யறாருன்னு கண்டால் பிரான்சுக்கு தலைவராக வர்றார். நெப்போலியன் போனபார்ட் சொல்றார் யாருன்னு கண்டால் மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக் எழுதினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று இன்று வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்து மடிஞ்ச மனுஷர்கள்ல இந்த உலகத்துல பெரிய தாக்கம் ஏற்படுத்தின 100 பேர் The 100 என்ற ஒரு புக் எழுதினார். அது எல்லாருக்கும் தெரியும். என்னது அதுல முதலாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தினால் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால எல்லாருக்கும் தெரியும். பட் நீங்க அந்த 100 பேரையும் படிங்கன்னு சொல்றேன். இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு 100 பேரையும் படிங்க. இந்த உலகத்தை மாத்தினவங்கள்ட்ட எல்லாத்தையும் காமன் ஃபீச்சர்ஸ் குவாலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் உள்வாங்குவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த 100 பேருக்கு ஒரு ஆள் தான் இந்த நெப்போலியன் போனபார்ட். அப்படின்னா இந்த உலகத்தை மாத்தின, இந்த உலகத்துல பெரிய தாக்கம் ஏற்படுத்தினு சொல்லக்கூடிய 100 பேர் எடுத்தா அதுல ஒரு ஆள் தான் இந்த நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடிய. இவர் தலைவராக வந்தது என்ன செய்யறாருன்னு கேட்டா தன்னை படைப்பரிவாரங்கள் அதை கூட்டிக் கொண்டு அந்த கிராமத்தை நோக்கி வர்றார். வந்து அந்த வயசாளி மனுஷர் வீட்டை தேடிக்கொண்டு போயிட்டு அவட வீட்டுக்கு முன்னுக்கு தன்னை படைகள் எல்லாம் அணிவகுத்து நிக்க சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் அனுப்பினா போயிட்டு அந்த மனுஷையை கூட்டிட்டு வாங்க. போயிட்டு என்ன செய்யப்படுதுன்னு அந்த மனுஷையை கூட்டு வராங்க.
மனுஷி பயந்து பயந்து வருது, மனசு பதைக்க வருது. என்னது? ஐயோ, நெப்போலியன் போனபார்ட் வந்திருக்கிறாரே, நாட்டு தலைவர் தன்னை படை பரிவாளங்களோட வீட்டுக்கு வெளியில நிக்கிறாரே, என்ன வேற வெளியில கூப்பிட்டு இருக்கிறாரே, என்ன தவறு செஞ்சனோ தெரியல, என்ன தண்டனை தருவாரோ தெரியல, பயந்து பயந்து வருது. வந்து முன்னுக்கு நிக்கிற நேரம் நெப்போலியன் கேட்கிறார், ஏய் லேடி, do you remember me? ஏய் பெண்ணே, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்கிறார். வயசாலி மனுஷன் தலையை சொரிஞ்சிட்டு யோசிக்குது, நீங்க யோசிக்குது. இப்ப நெப்போலியன் சொல்றாரு, பெண்ணே, 12 வருஷத்துக்கு முந்தி உங்களோட ஊருக்கு பக்கத்துல நாங்க கேம்ப் அடிச்சு தங்கி இருந்தோம். எங்களோட பெலோ சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஊர்ல போயிட்டு ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் நீங்க எங்க கேம்ப் பக்கம் வந்தீங்க. ஒவ்வொரு டென்ட்டா தட்டி பார்த்து கொண்டு வந்தீங்க. யாரும் இருக்கே இல்ல, ஒரே ஒரு யங்கால், அது நான் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருந்தேன். என்ன பார்த்து கேட்டீங்க, என்னது? ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் நீ என்ன உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான்னு கேட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல இல்ல, இப்ப சொல்றேன் உங்களுக்கு பதில. 12 வருஷத்துக்கு முந்தி நான் முடிவெடுத்திருந்தேன், இந்த நாட்டுக்கு அடுத்த தலைவன் நான் தான் என்று, அடுத்த ஜனாதிபதி நான் தான் என்று முடிவெடுத்திருந்தேன். ஆகவே எல்லாரும் ஜொலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் என்ன போக்கஸ் எங்க கொடுத்திருந்தேன், நான் எங்க போகணுமோ அதை நோக்கி கொடுத்திருந்தேன். என்ன கவனம் பண்ணெடுக்கிறதுல ஜொலி பண்றதுல சிதறவிட இல்ல. நான் என்ன தயாரிச்சு கொண்டிருந்தேன், என்ன நான் செதுக்கி கொண்டிருந்தேன், என்ன நான் டெவலப் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த நாட்டுக்கு தலைவனாக வர்றதுக்கு பொருத்தமான ஆளா வர்றதுக்குன்னு சொல்லி பாயிண்ட் ஆஃப் விஸ்டம் என்னன்னு கண்டா, நெப்போலியன் என்று சொல்றால் இந்த உலகத்தில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துற 100 பேருக்கு ஒரு ஆளாக வரையிலுமா இருந்தது. பிரான்சுக்கு தலைவராக ஒரு ஆர்டினரி சோல்ஜரா இருந்தால் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கண்டா, அவர் விஷன்ல கிளியரா இருந்தார். நான் என்னதாக போறேன், எங்க போறேன்றத கிளியரா இருந்தார். அந்த விஷனுக்கு நோக்கி என்ன செஞ்சார், தன்னை முழு கவனத்தை என்ன செஞ்சார், குவிச்சார். போக்கஸ் எங்க இருந்தது, நான் என்னதாவணும் சொல்றதுல இருந்தது. அதுக்காக முழு நேரம் உழைச்சார், போக்கஸ் பண்ணி. விளைவு அந்த நாட்டுக்கு தலைவராக வந்தது மட்டுமே இல்ல, உலகத்துல பெரிய தாக்கம் ஏற்படுத்தின 100 பேருக்கு ஒரு ஆள் சொல்லி போட்டு வரலாறு படைச்சிருக்கிறார். நீங்க இந்த மாதிரி 4 பேர்கிட்ட சொல்ற நேரம் 4 பேர் சொல்லுவாங்க, இட்ஸ் இம்பாசிபிள் சொல்லுவாங்க. அடுத்தவன் கிட்ட நீங்க உங்களோட விஷயத்தை கனவ சொல்ற நேரம் அவன் சிரிக்கணும், அவன் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணணும், இது நடக்காத விஷயம் என்று சொல்லணும், அதை செஞ்சு காட்டணும். இது என்ன செய்யணும், வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு ஹாப்பினஸ் தரும், ஒரு கிக் என்று சொல்லுவாங்க, அதை தரும். அதை அனுபவிச்சு பழகினீங்கன்னு நடக்குமெண்டு கண்டா திருப்பி திருப்பி கேட்குமா. மேடம் எந்திரிக்குமா, டிஸ்ட்ரிக்ட் 3 எந்திரிங்க, கைத்தட்டணும் கொடுங்க. நமக்கு டிஸ்ட்ரிக்ட் 3 வர்றது சின்ன விஷயம் கிடையாது. இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன்மா, இந்த டிஸ்ட்ரிக்ட் 3 சொல்றதை கேட்டோன்னு எப்படி இருந்தது? Can you explain that in words? நான் 2-3 வார்த்தை பேசினீங்கன்னா அதை மட்டும் தான் இல்லை உங்களுக்கு, சரியா இல்லையா? அந்த புள்ளை உமாவுக்கு வந்திருக்கிறீங்களா, வந்திருக்கிறாங்களாமா, பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்களா? அவங்க கொஞ்சம் இல்லைமா, வாப்பாக்கு பேச இல்லமா, வராது. என்ன காரணம்? ஏண்டா இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குதுன்னா, ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய், தன் மகள் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்றதுக்கும் தந்தை என்று சொல்றதுக்கும் பொருத்தமான தருணம் தான் இது. உட்கார செய்தி என்னன்னா, அது அப்படி உள்ள அடைஞ்சதுக்கு பிறகு இருக்குதானே, அதுக்கு பிறகு வர அந்த ஹாப்பினஸ் கான்ஃபிடென்ட் எல்லாம் வந்து தட்ஸ் a different experience. அது சொல்லல. ஆனா அடுத்தவங்க இயலாதுன்னு சொல்றது சாதிச்சு காட்டுறது இருக்குதானே, அதுக்கு பழகுவீங்கன்னு கண்டால் இருக்குது. இந்த உலகத்துல நீங்களும் ஒரு ஆள், 100 பேருக்கு ஒரு ஆள் சொல்ற மாதிரி உங்களோட சரித்திரம் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளாக நீங்க மாறுவீங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படணும் ஒரு மனுஷன். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்றது 1954க்கு முந்தி 1954க்கு முந்தி இந்த உலகம் தப்பி கொண்டிருந்தது எப்படின்னு, ஒரு மனுஷனால 4 நிமிஷத்துக்கு ஒரு மைல் தூரத்தை ஓடிடலாங்க. எப்படி? 1954க்கு முந்தி இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாதுன்னு 4 நிமிஷத்துக்கு ஒரு மைல் தூரத்தை ஓட இயலாது. எந்த அளவுக்கு கண்டால் அமெரிக்கால நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், மெடிக்கல் ஆர்டிகல்ஸ் கூட இருந்துச்சு கண்டால், ஒரு மனுஷன் இதுக்கு முயற்சி செஞ்சு அதை செய்ய பார்ப்பான் என்று கண்டால் என்ன நடக்கும், அவனோட ஹார்ட் வெடிச்சிடும். 4 நிமிஷத்துக்கு ஓட முயற்சி செய்வான் என்றால் அவனோட ஹார்ட் வெடிக்கும் சொல்லி போட்டு மெடிக்கல் ஆர்டிகல்ஸ் கூட இருந்தது.
இந்த காலத்துல ஒருத்தர் முடிவெடுத்தார், யாரு சொன்னது இதை சாதிக்க இயலாதுன்னு சொல்லி போட்டு நான் செய்யறேன் முடிவெடுத்தார் ராஜர் பேனிஸ்டர் சொல்லக்கூடியவர். நான் இதை செஞ்சு காட்டுறேன் என்ன செஞ்சார்னால் தன் முழு போக்கஸையும் அந்த விஷயத்துல எடுத்தார். உலகத்துல அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வேறு, உலகத்துக்கு நான் புதிய ஒரு சரித்திரம் உருவாக்க போறேன்னு சொல்லி போட்டு முடிவெடுத்தார். அதுக்காக என்ன செஞ்சாருன்னா பிராக்டிஸ் பண்ணினார். எவ்ரி டே மார்னிங் போயிட்டு என்ன செய்வாருன்னா ஓடுவார். ஓடி 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 1954 என்ன செய்யறாரு கண்டால் அந்த 1 மைல் தூரத்தை ஓடி முடிக்கிறார் 3 நிமிஷம் 59 செகண்ட்ல. 3 நிமிஷம் 59 செகண்ட்ல ஓடி முடிச்சு உலகத்துக்கு புதிய ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். என்னது? இட்ஸ் பாசிபிள். நீங்க இப்படி ஓடினால ஒரு ஹார்ட் வெடிக்க மாட்டுச்சு. இது என்னன்னு கேட்டா இது மனிதனால சாதிக்கப்படக்கூடியது ஒரு புதிய செய்தியை கொடுக்கிறார். இப்ப உலகத்துள்ள மனிதர்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இட் கேன் பி டன். ஆனா ஒரே வருஷத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, 37 பேர் அவருக்கு பிறகு ஓடினாங்க. என்ன காரணம்? உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஏறாது ஒரு மனுஷன் செஞ்சு காட்டிட்டான். இப்ப என்ன நடக்குது? அடுத்தவங்க ஏலம் என்று சொல்லி போட்டு முன்னுக்காவது நேரம் இட்ஸ் டன். 37 பேர் ஓடினாங்க ஒரு வருஷத்துல. அதே வருஷம் மேடம் சார் சொல்லுங்க பாப்போம், இதுக்கு முந்தி டிஸ்ட்ரிக்ட் 3rd விட டிஸ்ட்ரிக்ட் 2nd டிஸ்ட்ரிக்ட் 1st வந்திருக்குதா? டிஸ்ட்ரிக்ட் 1st வந்திருக்குது, 3rd வந்திருக்குது. இதுக்கு முந்தி 2nd வந்திருக்குதா சார்? டிஸ்ட்ரிக்ட் 2nd 1st இல்ல. ஓகே, சோ டெக்னாலஜி 3rd. ஓகே, பயோசயின்ஸ்ல வாவ் Whole island 1st 3rd. ஓகே, குட். சோ செய்தி என்னன்னு கேட்டா இந்த உருவாக்கிட்டு போன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் 3rd இருக்கட்டும், ஐலண்ட் 3rd இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட்ல 1st இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? அடுத்த வர்ற ஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ரோல் மாடலாக, ரெஃபரன்ஸ கொடுத்துட்டு போறாங்க. அடையப்ப நாங்களும் சாதிக்கலாம், வாங்க ஓடுவோம் சொல்ற செய்தி தான் சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு கூட டிஸ்ட்ரிக்ட் 3rd இருக்கு தானேமா, வர்ற முறை டிஸ்ட்ரிக்ட் 1st வர்றதுக்கு காரணமான செஞ்சுட்டு போறீங்க. இது சதகத்துல் ஜாரியா நீங்க போட்ட எஃபர்ட் தெரியுமா? அவ பார்த்து யாரெல்லாம் பின்னால ஓடுறாங்களோ யூ ஆர் மாடல் என்று கேட்டா யூ ஆர் டூயிங் ஐ மீன் என்ன செஞ்சிருக்கீங்க? பெரிய ஒரு சதகா செஞ்சிருக்கிறீங்க. மௌத்தா இந்த புறம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் உங்களை மாடலாக வச்சு ஓடுறாங்களோ சோ என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அப்படியான ஒரு ஆளாக மாறுறதுக்கு முதலாவது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் உங்களோட போக்கஸ் ஒரு இடத்துக்கு போயிங்கடா. ஏன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க we can do it ன்னு சொல்லி போட அந்த ஆட்களுக்கு தான் இந்த அவார்ட் செரமனி நடக்குது. நீங்க என்ன செய்யணும்னா அடுத்த கட்டத்துக்கு பெருசா எய்ம் பண்ணி வச்சிட்டு என்ன செய்யணும்னு கண்டால் அதுக்குள்ள முழு கவனத்தையும் குவிங்க. தடம் பதிக்காம போக மாட்டேன் இந்த பிடிவாதம் வரக்கூடாது. ஒரு சேஞ்ச் என்னால வரணும். நான் என்ன செய்யப்பட்டுக்கன்னா முழு உலகத்துக்கும் பிரயோஜனமான மனுஷனாக மாறணும்னு ஆசைப்படுங்க. யாரு நல்ல மனுஷன் தெரியுமா? யாரு நல்ல மனுஷன்? யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ சொல்றது. என்ன யாரு நல்ல மனுஷன் என்றால் உலகத்துல யார் அதிகமான மக்களுக்கு பிரயோஜனமான ஆளா இருக்கிறாரோ அவன் தான் நல்ல மனுஷன் என்றாங்க. யார் அதிகமான மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்க. நான் மிஷனா வச்சிருக்கிறேன். In addition to my school work, ரெண்டு நடத்துறதுக்கு மேலதிகமாக முழு உலகத்துக்கும் பயணம் செய்யணும், முழு உலகத்துல மக்களுக்கு வேண்டிய ஒரு மெசேஜ் போயிட்டு கிடைக்கணும் சொல்றத மிஷனா வச்சிருக்கிறேன். காரணம் என்னது? அந்த நல்ல மனுஷன் கிடைக்கிறதுல நான் நிக்கணும், மறுமையில போயிட்டு நிக்கணும். அந்த நல்ல மனுஷன் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லி பெருசா சிந்திங்கப்பா. அதுல முழு கவனத்தையும் கொடுங்க. One day you will turn that dream into reality. அது கனவு நனவாகிறத பாப்பீங்க இன்ஷாஅல்லாஹ். சோ இது பாயிண்ட் நம்பர் 1, ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். ரெண்டாவது டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் என்ன செய்யணும் என்றால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும். சிறு துள்ளி பெருவெள்ளம் என்றுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிராப் விழுந்துட்டே இருக்கணும், ஒரு ஸ்டெப் மேல போய்த்துட்டே இருக்கணும். ஒரு மூமினுடைய 2 நாள் ஒரே மாதிரி இருக்கேலாது. இது ரசூலுல்லாஹ் ஹதீஸ். நேற்றைய விட இன்றைக்கு என்ன செய்யணும்? ஒரு படி நான் முன்னுக்கு போயிட்டு இருக்கணும். வெறுமனே ஒரு நாளை ஓட்டுறது கிடையாது. நான் அறிவால வளர்ந்திருக்கணும், ஹெல்த்தால வளர்ந்திருக்கணும், சமூகத்துக்குள்ள கண்ட்ரிபியூஷன்ல வளர்ந்திருக்கணும். அப்படி வளர்ந்தால் தான் யூ ஆர் a மூமின். ஒரு மூமின் 2 நாள் என்ன செய்யலாது? ஒரே மாதிரி இருக்கேலாது. உலகத்துல நிறைய பேர் எப்படி இருக்கா 60 வருஷத்தை போட்டோகாப்பி அடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். ஒரே நாள் நேத்தும் ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குமான்றது. அது என்ன வாழ்க்கைன்னு அல்லாஹ் வாழும். அப்படி வாழ்றதுக்கு வந்த ஆட்கள் கிடையாது. நாங்க என்ன செய்கின்றன? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும். முதலாவது என்ன செய்கின்றனால் உங்களோட அறிவு வளர்க்கப்படணும். அறிவை வளர்க்கறதுக்கு ஆக பெஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
வெறுமனே ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் வளர்க்கிறது இல்ல அறிவுன்னு சொல்றது. You should have a broad knowledge. உலகத்துல வந்து ஒரு லீடராக உலகத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸா கொடுக்கணும் என்றால் you should have a vast knowledge. அறிவை தேடுறதுக்கு லேசான முறை என்னது சொல்லுங்க பாப்போம். I'm waiting. எனக்கு ஆன்சர் வேணும். லேசான முறை என்ன? எல்லாம் மேடம் மார்க்கம் சொன்னது. தேடல். எங்க தேடலாம்? பாய்ஸ் எங்கடாப்பா லேசான முறையில கிடைக்கிறதுக்கு இருக்குது? எஸ், இந்த இருக்குது. சார் பேசுங்க முடிச்சாரு, அதை வச்சுட்டாங்க. என்னது? நிறைய புத்தகங்கள் வாசிங்கன்னு சொன்னார். செய்தி என்னன்னா, வாசிப்ப கூட என்ன செய்யுங்கள் இனியன்ற மாதிரி நெருக்கமான ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளும். இதை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆளாக சொல்றேன். இதை வந்து இதுல பெனிஃபிட்ட 100% அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக சொல்றேன். என் வீட்டுக்கு வந்து பாருங்க, ஒரு 1 full ரூம் கட்ட இருக்கிறேன். 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபாசில் மொஹிதீன் ஹோம் லைப்ரரி. ஃபாசில் மொஹிதீன் ஹோம் லைப்ரரி. அதுல இருக்கிற புத்தகங்களோட விலை மட்டும் more than 1.2 மில்லியன். எவ்வளவு வேல்யூ? 1.2 மில்லியன் ரூபீஸ்க்கு மேலதிகமான புத்தகம் வச்சிருக்கிறேன். நான் மௌத்தாவுற நேரம் என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போற ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? என்ன லைப்ரரி தான். நான் உறுதியா நம்புறேன், அந்த பிள்ளைகள் வாசிப்ப கையில் எடுக்க மட்டும் அந்த பிள்ளை என்ன செய்யாது, உலகத்துல தோத்து போவாது. இது நான் சொல்ல இல்ல, இறைவன் சொன்ன விஷயம். இறைவன் என்ன செஞ்சாண்டா, முதலாவது இறக்கின குர்ஆன் வசனம் வந்து நோம்பு பிடிக்க சொல்ல இல்ல, தொலை சொல்ல இல்ல, ஜகாத் கொடுக்க சொல்ல இல்ல, ஹஜ்ஜி செய்ய சொல்ல இல்ல. என்ன சொல்லிச்சது? வாசிப்பீராக. அதுக்கு தஃசீர் செய்யறது நான் சொல்ற மெசேஜ் என்னன்னா, இறைவன் சொல்றான் என்ன தெரியுமா? நீ உலகத்துல ஒரு கம்ப்ளீட்டான சக்சஸ்ஃபுல்லான லைஃப வாழணுமா? வாசிப்ப கையில் எடுத்துக்கொள்ளு. வாசிப்ப கையில் எடுத்துக்கொள்ளு. மறுமையில வெற்றி அடையணுமா? வாசிப்ப கையில் எடுத்துக்கொள்ளு. நீ உலகத்துக்கு ஒரு லீடராக மாறணுமா? வாசிப்ப கையில் எடுத்துக்கொள்ளு. அடையப்பா, ரீடர்னு சொல்றதுல இருந்து 6 எடுத்துட்டு எல்லாம் போட்டு பாருங்க, என்ன வரும்? ரீடர்ல இருந்து 6 எடுத்துட்டு நீங்க எல்லாம் போட்டு பாருங்க. ரீடர் சொல்றால் லீடராக மாறுவார். If you want to become a leader, you must be a good reader. சோ நிறைய வாசிக்கிறவங்களா இருங்க. நீங்க இந்த காருக்கு வந்து பாருங்க, சோலோ டிரைவ். உதாரணமாக நான் அங்கிருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 hours போச்சுன்னா, என் கார்ல இருக்குது ஆடியோ புக் சென்டர் இருக்குது, சிடிஸ் இருக்கும். 1 full கிட்டத்தட்ட 100 சிடிஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஓதர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவனோட புக்கை ஃபுல்லா வாசிச்சு சிடி ஃபார்ம்ல விற்கிறாங்க. அதை எடுத்து கார்ல பிளே பண்ணி விடுங்க. அங்கிருந்து வாரத்துக்கு என்ன செய்வாருன்னா, ஒரு ஓத்தர் தன்னை புக்கை முழுசா வாசிச்சு முடிப்பார். நாங்க கேட்டு கொண்டு வரலாம். அறிவை தேடணும்னு நினைச்சுக்கிட்டு 1000 வழி இருக்கு. ஆனா அறிவு தேடல் தாகம் உள்ளால் மட்டும்தான் என்ன செய்யலாம் கேட்டால், இந்த உலகத்துல ஒரு கம்ப்ளீட் லைஃப வாழலாம். சோ என்ன செய்கின்றாடா? வாசிப்ப கையில் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு half an hour வாசிக்காம தூங்க. அதுக்கு என்கிட்ட இருக்கிற பிராக்டிஸ் என்ன தெரியுமா? சுபகு தொழுதத்துக்கு அப்புறம் என்ன செய்வேன் கண்டால், என்ன கப் ஆஃப் டீயோட ஒரு half an hour ஒரு சாப்டர் ஒரு புக்ல வாசிப்பேன். குறைஞ்சது ஒரு சாப்டர். அப்ப என்ன நடக்கும்னா, நீ ஆரம்பிக்கிறதே வாசிப்போட தொழுகையோட துவாவோட ஆரம்பிக்கிறேன். என்ன நடக்கும்னா, முழு நாளும் எனர்ஜியா இருக்கலாம். உங்களுக்கு விலங்கும் என்னன்னு, உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்ற மெசேஜ் என்ன செய்யுங்க, அந்த புத்தகங்கள் தரும். அதை விட முக்கியமான ஒரு செய்தி, வாழ்க்கையில அனுபவிச்ச சொல்றேன். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற நேரம் ஒரு புத்தகத்தை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. பெரும்பாலான நேரங்கள் அந்த புத்தகம் உங்களோட பிரச்சனையை பத்தி பேசுற ஒரு கட்டமா இருக்கும். அதுக்குள்ள தீர்வை தர்ற இடமா இருக்கும். இது நீங்க குர்ஆன்ல டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசிச்சாலும் சரி, ஹதீஸ் எடுத்து வாசிப்பீங்கனாலும் சரி, இல்ல நல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சாலும் பெரும்பாலான நேரங்கள் அந்த புத்தகம் என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு கூட பேசுற மாதிரி இருக்கும். சோ என்ன செய்வோம் கண்டால், வாசிப்புன்னு சொல்றத கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது விஷயம் தான், எங்க படிக்கிற பிள்ளைகள்ட்ட இருக்க மோசமான ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயம் என்ன, அவங்க எல்லாம் படிக்கிற வேகத்துல என்ன செஞ்சிடறோம், ஹெல்த்தை தொலைச்சிடுறோம். சரியா இல்லையா சார்? நான் ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் பாஸ் பண்ண பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு அவார்ட்ஸுக்கு போன நேரம் பாக்குற கவலையான விஷயம் தான் என்னன்னா, அந்த பிள்ளைய உரிச்சி 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 இல்லைங்க, அந்த புள்ள ஒர்க் பண்ண ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்குண்டா, அது கடைசிக்கு ஸ்டேஜுக்கு அவார்ட் எடுக்க வர்றேன்னு இப்படித்தான் வரும். சரியா இல்லையா சார்? அது செய்ய வானம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வானம்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் தேவை. ஆனா என்ன செய்யுங்க, ஹெல்த்தை பார்த்துக் கொள்ளும். உங்களோட பர்சனாலிட்டி ஆக முக்கியம். என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில சாதிக்கணும். ஒரு லீடரா இவால்வ் ஆகணும்னா உங்களோட பர்சனாலிட்டி முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த் சொல்லுவாங்க. நீங்க ஹெல்த்தை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அது திருப்பி எடுக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். டெய்லி என்ன செய்யுங்கடாப்பா,
இந்த ஏஜ்ல உள்ள யூனிவர்சிட்டிக்கு எடுப்பட்டவங்க டெய்லி ஒரு 1 hour என்ன செய்யணும்னா உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் மட்டும் வேர்க்க விறுவிறுக்க எக்ஸசைஸ் செய்யணும். உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் மட்டும் வேர்க்கிறதுக்கு எக்ஸசைஸ் செய்யணும். இல்லைன்னா என்னமாவது விளையாடணும். கொஞ்சம் வயசாகிட்டா வாக்கிங் ஜாகிங் போலாம். என்ன செய்யறதுன்னா எங்க பீக் பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இருக்கணும். ஏன் சொல்றேன்னா ஹெல்த் லூஸ் பண்ணீங்கன்னு கண்டால் மைண்ட் ஒர்க் பண்றது ஸ்லோவா விடும். A healthy mind can be found only in a healthy body. ஆரோக்கியமான உடம்புக்கு தான் ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, அங்க போற நேரம் என்ன செய்யறதுன்னா ஒரு ஆல் ரவுண்ட் பர்சனாலிட்டியாக இவால்வ் ஆகணும்னா your health is must. ஒரு இன்டர்வியூல போய் இது சாதிக்கணும் என்று கண்டால் சக்சஸ்ஃபுல் ஆகணும் என்று கண்டால் வெறுமனே சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இருந்து போதாது. You must be having good personality. அந்த பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது முக்கியமான ஒரு சாமான் தான் என்னன்னு கேட்டால் your fitness. நிறைய பணக்காரர்களை பார்த்திருப்பீங்க. என்னோட ஊர்ல நிறைய இருக்கிறாங்க. காலைல ஜாகிங் போயிட்டு இருக்கிற நேரம் சில ஆஜியார்மார் வந்து வேகமா நடந்துட்டு இருக்குங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய 10 பணக்காரர் எடுத்து அதுல முக்கியமான ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஒருத்தர் வேகமா நடந்துட்டு இருக்காரு. அவரை தாண்டி ஓடிட்டு போறது சொன்ன ஆஜியார் மிச்சம் சந்தோஷமா இருக்கிறது நீங்க வந்திருக்கிறது. அவர் சொன்னார் என்னது பைபாஸ் முடிஞ்சிருச்சு வரையிலன்னு இன்னொரு முறை செய்ய வேண்டி வருமானு அதுக்காக வேண்டி வந்திருக்கேன். இட்ஸ் டூ லேட். ஒரு விஷயம் இளங்கத்துக்கு போற மறுபடியும் என்ன செய்யறதுன்னா அதை ட்ரை பண்றது. அது ஏன் வருமுன் காப்போம். பிரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. வர்றதுக்கு முந்தைய என்ன செய்யறது? பாய்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அங்க ஜிம் இருக்குது போங்க, அங்க கிரவுண்ட் இருக்குது போங்க. கேர்ள்ஸ் யூ பீப்பிள் டூ எக்ஸசைஸ் அட் ஹோம். இல்ல உங்களோட ஹாஸ்டல்ல செய்யுங்க. ஏன் சொல்றேன் என்றால் நீங்க ஃபிட்டா இருக்கிற அளவு தான் எங்க சமூகம் என்ன செய்யும் என்றால் உஜாரானதாக ஹெல்தியானதாக இருக்கு. நீங்க கொடுக்கிற மெசேஜ் உங்களை பார்த்து தான் ரோல் மாடல்ஸ் வர போறாங்க. தெரியுமா? எங்க மார்க்கம் சொல்லுது ஒரு வீக்கான மூமினை விட ஹெல்தியான மூமின் மிச்சம் பெறுமதி. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில மிச்சம் உயர்ந்தால் பிசிக்கலி வீக்கான விட பிசிக்கலி ஃபிட்டான மூமின் வந்து என்னது அல்லாஹ்வுடைய பார்வையில மிச்சம் உயர்ந்தால் ஆக என்ன செய்வோம் என்று கண்டால் இது மார்க்கம் பேசுற விஷயம். ஆகவே அந்த செய்வோம் எங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். மூன்றாவது எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற நீங்கள் ஷைன் பண்ணணும் என்று ஆசைப்பட்டீங்க என்று கண்டால் யூ டெவலப் யுவர் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். சபையில எழும்பி பேசுறதுக்கு பழகுங்க. உங்களோட கருத்துக்கள் அழகாக தெளிவாக அடுத்தவங்க ரசிக்கக்கூடிய மாதிரி சொல்றதுக்கு பழகுங்க. இது ஏன் சொல்றேன் கண்டால் ஒவ்வொரு வருஷமும் 100கணக்கான இன்டர்வியூ செய்யறாங்கன்றதுனால தெரியும். டிகிரி முடிச்சிட்டு வருவாங்க, இன்டர்வியூ உட்கார்ந்தா can you please tell us about yourself? இவ்வளவுதான் ஒரு கேள்வி, சிம்பிள் கேள்வி. அவர் தடமாறத பாத்தீங்கன்னா விளங்கும் இதுக்கு ஜாப் கொடுக்கிறது பொருத்தம் இல்லை. ஏன்னு கேட்டா தன்னை பத்தியே சரியா சொல்லிக்கொள்ள தெரியாத மனுஷனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா எப்படி செய்ய போறாருன்னு தான் நினைக்கிறேன். So please humble request. ஏன் சொல்றேன் அது நீங்க வளர்க்கிற நேரம் நடக்குதுன்னா எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஒரு லீடர் முக்கியமான பண்புல ஒன்று தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றது. உங்களுக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தும் வேலை அதை எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னு அதுல பிரயோஜனம் குறைவு. சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா தோமஸ் லிச் மிச்சம் அழகாக சொன்னார். இன்டெலிஜென்ஸ் வித்வுட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் லெஸ் யூஸ்ட் டு எனி ஆர்கனைசேஷன். Intelligence without proper communication skill is less used to any organization. அது அர்த்தம் என்னன்னு கண்டா நீ எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தும் வேறில்ல அந்த உன்ன நாலேஜ எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னு கண்டால் அது கொஞ்சம் பேருக்கு தான் பிரயோஜனப்படுது. கொஞ்சம் பேர் நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமான ஆளாக மாறணும் என்று ஆசைப்பட்ட என்ன செய்வோம் என்று கேட்டால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக் கொள்ளும். என்ன பேசுறேன்னு சொல்றதை விட முக்கியமானதான் அதை எப்படி பேசுறேன்னு சொல்றது. என்ன பேசுறேன்னு சொல்றதை விட முக்கியமானதான் எப்படி பேசுறேன்னு சொல்றது. அந்த எப்படி பேசுறேன்னு சொல்றதை வளர்த்துக் கொள்றது தான் என்னது ஆக முக்கியம். நீங்க ஒரு வினராக மாறணும். ஒரு நெகோசியேஷன் என்ன செய்யணும்னு கண்டால் யூ ஹேவ் டு டெவலப் தட் ஸ்கில். ஒரு ராஜா ஆசைப்பட்டார் தன்னை போச்சூர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தன்னை எதிர்காலம் எப்படி இருக்க போது அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்று மந்திரிமார்ட்ட எல்லாம் சொன்னார். அடையப்பா எங்க நாட்டில் இருக்கிற ஆக சிறந்த பெஸ்டான சாத்திரக்காரர்களை கூப்பிட்டு வாங்கன்னு அவங்க நாடு ஃபுல்லா சுத்தி ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. வந்தவர் கையை பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார் பாயசாலி மனுஷன் ராஜா மிச்சம் கவலையான செய்தி. மிச்சம் கவலையான செய்தின்னு தொடங்கினார். ராஜா கோபம் வந்து சொன்னது இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டவங்க கூப்பிட்டு இந்த கவலையான செய்தியை சொல்லவா. சரி பரவாயில்ல சொல்லு. இப்ப இவர் சொல்றார் ராஜா உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு மிச்சம் நெருக்கமானாக்கள் எல்லாம் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போறத பாப்பீங்க ராஜாண்டார். ராஜாக்கு வந்த கோபத்துக்கு அடையப்ப இவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கடாப்பா. போட்டாச்சு.
ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்தா இவ்வளவு மோசமான செய்தி சொல்ல இருக்கிறார். இவர் ராஜாட ஆசாடகையில சொன்னார், அடுத்த நல்ல சாத்திரக்காரால கூட்டு வாங்க கூட்டு வந்தாங்க. வந்தவர் யங் பாமிஸ்ட் சாத்திரக்காரா யங் ஆனால் கைய பார்த்து சொன்னா, வா ராஜா இதல்லையா கை, என் லைஃப்ல நான் இது மாதிரியான ஒரு ராசியான கைய அதிர்ஷ்டக்கார கைய பார்த்தது கிடையாது ராஜா. இது மாதிரி ஒரு கையை நீ பார்த்தது இல்லையா? அடையப்ப என்னடாப்பான்னு சொல்லி கூட ஆள் மேல போறாரு, டோஸுக்கு வந்துட்டாரு ஆர்வத்துல. இப்ப இவர் சொல்றாரு, ராஜா உங்களுக்கு நீ இந்த ஆயுள் ராஜா, நீங்க உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு நெருக்கமானார்கள் எல்லாரும் விட என்ன செய்வீங்கன்னா இந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் ஆக கூடுதலா அனுபவிப்பீங்க ராஜாண்டார். ராஜா பார்த்தா நீண்ட காலம் வாழ போறேன், எல்லாரும் விட கூடுதலா அனுபவிக்க போறேன், இதை விட சந்தோஷமான செய்தி ஒன்று எனக்கு சொல்ல இல்லாதப்பா இவன் கேட்கறது எல்லாத்தையும் கொடுங்கன்னு மினிஸ்டர்மாருக்கு ஓர்டர் போட்டார். மினிஸ்டர்மார் முன்னுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இவன் கீழே பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லாம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த சாத்திரக்காரன் ஞான்மான் தலையை தூக்கி சொன்னான், ராஜா எனக்கு ஒண்ணுமான ராஜா ஒண்ணுமான, நேற்று அரெஸ்ட் பண்ணி போட்ட எங்க வாப்பா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுறீங்களா, நேற்று அரெஸ்ட் பண்ணி போட்ட எங்க வாப்பாவை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுறீங்களான்னு கேட்டாங்க. ஏய் அவர் என்ன உங்க வாப்பாவா, எப்படியா வாப்பாவும் ஒரே கையை பார்த்து ரெண்டு கதை சொல்லுவீங்க, இதுல யாரு சொன்னது போய்? அவன் சொன்னான், நான் ரெண்டு பேர் சொல்றது ஒன்றுதான் ராஜா, என்ன சொன்ன மண்டது ஒட்டு அதை எப்படி சொன்ன மண்டதான் வித்தியாசம், நீ இதுக்கு விளக்கம் சரியா சொல்ல இல்லைன்னு கண்டால் உன்னையும் தூக்கி உள்ளுக்கு போடுவேன் என்றார். இப்ப யங் பாமி சொன்னார், நான் சொன்னேன் என்னது, நீங்க நீண்ட ஆயுள் வாழ்ந்து மற்றவங்க எல்லாரையும் விட கூடுதலாக இந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். நீங்க நீண்ட ஆயுள் வாழ்ந்தீங்கன்னா ராஜா, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு முன்னுக்கு தான் இறந்து போவாங்க, பெலஸ்ட தான் இறந்து போவாங்க, அதை கண்ணால பாப்பீங்கன்னு சொல்றது எங்க வாப்பா சொன்னாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னு கண்டால் இந்த ஸ்கில்ல தான் வளர்க்கணும் சொல்றேன். சபையில எழுப்பி பேசுற தைரியத்தை வளர்த்துக் கொள்ளணும், ஒரு விஷயத்தை என்ன மாதிரி சொல்லணும் சொல்றதை படிச்சு கொள்வீங்க கண்டால் then you will have a place. நான் சொன்னேனே உலகத்துல நிறைய பேருக்கு பிரயோஜனமான மனுஷனாக மாறணும்னு சொல்றது, அதுல இதுவும் முக்கியமானது உண்டு. நிறைய பேர் இருக்காங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு இருந்துட்டு வெறுமனே தன்னை ஃபேக்கல்டிக்குள்ளுக்கு மட்டும் இருந்துட்டு பல்கலைக்கழகம் அது எல்லாத்தையும் படிச்சு கொண்டு வர்ற இடம் தான் அது. தன்னை முழுசாக ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியாக கிராஃப்ட் பண்ணிக்கிற டெவலப் பண்ணிக்கிற இவால்வ் ஆகிற இடம் தான் அது. அங்க போயிட்டு வெறுமனே சப்ஜெக்ட மட்டும் படிச்சுட்டு வருவீங்க, you will be less used to the society. ஒரு ரிசர்ச் நடந்துச்சு, உலகத்துல மனுஷன் ஆக கூடுதலாக பயப்படுற விஷயம் என்னன்னு. மனுஷன் நினைச்சாங்க என்ன, எல்லாரும் போல இந்த ரிசர்ச்ல அவுட்கம் என்ன வரும், சாவரத்துக்கு பயப்படுவான்னு நினைச்சாங்க. சாவரத்துக்கு எல்லாருமே பயப்பட்டாங்க, ஆனா சாவரத்துக்கு பயப்படுறது 2வது இடத்துல தான் ஆரம்பிச்சது. அப்படின்னா என்னடாப்பான்னு சொல்லி இப்படி முதலாவது வந்திருக்கிறத பார்த்தால் சாவை விட இந்த உலகத்துல பயப்படுற ஒரு விஷயம் இருக்குது மனிதன் கூடுதலாக, அது என்னன்னு பார்த்தா சபையில எழுப்பி பேசுறது. அதுதான் முதலாவது இடம். அதுல அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த கிரௌட் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு நீங்க சாவுறீங்களா பேசுறீங்களான்னு கேட்டா சந்தோஷமா சாவுறோம், பேச மட்டும் சொல்லிட்டாதுங்கன்னு சொல்றவங்க தான் கூடுதலா இருக்கிறாங்க. இது ரிசர்ச் அவுட்கம். ஆகவே அந்த இந்த பியவோட உடைச்சிட்டு நீங்க வருவீங்கன்னு கண்டால் தான் உங்களோட நாலேஜ் என்ன செய்யுங்க நான் முழு உலகத்துக்கும் போயிட்டு சேரும். So this is point number 3. இப்படின்னு சொல்லி போட்டு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா முழு நாள் கதைக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. என்னென்னதுல டெவலப் பண்ணிக்கணும், டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். இப்போதைக்கு 3 சொல்லி இருக்கிறேன். 1 ரீட், 2 ஹெல்த், 3 எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்ல இருக்கு. இதெல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கணும். கடைசியா அந்த ஃபார்முலா என்னது ஃபோக்கஸ் பிளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பிளஸ் டைம் சொல்றது என்னன்னா, நீங்க என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கும் நிறைய பொறுமையா இருக்கணும். அவசரப்படுவீங்கன்னு கேட்டால் சாதிக்க மாட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஒவ்வொன்றுக்கும் அடிக்கடி தாவுவீங்கன்னா you won't become a specialist. You have to wait. ஒரே விஷயத்துல போக்கஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுமையாக உழைக்கலுமா இருக்கும்னு கேட்டால் தான் நீ you will become a specialist in that field. நீங்க ஒரு ஜீனியஸாக மாறுவீங்க. அப்பதான் ஒரு அதிசயமான ஆளாக மாறுவீங்க இந்த உலகத்துக்கு. அப்பதான் நீங்க சொல்றது உலகத்துக்கு சட்டமாக செய்தியாக மாறும். அப்பதான் எப்ப நீங்க பொறுமையாக ஒரு ஃபீல்ட்ல குறிப்பிட்ட காலம் உடைக்கணும். கேக்குங்க பாய்ஸ், சொல்லுங்க பாப்போம். தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? ஷாஜஹான். வெரி குட். கேர்ள்ஸ் சொல்லுங்க பாப்போம், யாருக்காக கட்டினார்? யாருக்குமா? மும்தாஜுக்கு. மாஷா அல்லாஹ். இது சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டாலும் தெரியும். இப்ப அடுத்த கேள்விதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஷாஜஹான் இந்த உலக அதிசயமான தாஜ்மஹாலை மும்தாஜுக்காக கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? அது பாஸ் கிட்ட தான் கேட்கணும்.
எத்தனை வருஷம்? யாரோ ஒருத்தர் முன்னுக்கு சொல்றாங்க. எங்கிருந்து வருது? யாரு? எவ்வளவு சார்? 22 வருட கடின உழைப்பின் விளைவுதான். ரைட்? இரவு பகல் பார்க்காம பார்த்து பார்த்து செதுக்கினதுற விளைவுதான் ஷாஜகான் 22 வருஷம் வச்சு உழைச்ச உழைப்பு தான் என்னது இன்னைக்கு அது ஒரு உலக அதிசயம். உங்களையும் நீங்க அப்படி ஒரு அதிசயமான மனுஷனாக மாத்திக்கொள்ளணும் என்ன செய்யணும் என்றால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க செதுக்கணும், பொறுமையாக செதுக்கணும். அவசரப்பட்டீங்க ஒன்றை விட்டு ஒன்றுக்கு தாவினீங்கன்னா you will not become a specialist. ஜீனியஸ் என்று சொல்றதுக்கு வர மாட்டீங்க. பெப்லோ பிகாசோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கல்ப்டர் பெயிண்டர். இவர் என்ன செய்யறாரு கண்டா மார்க்கெட்ல ஷாப்பிங் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு லேடி கண்டுட்டு பார்த்தா பிகாசோ இருக்கிறார். ஓடி வந்தா, ஏய் மிஸ்டர் பிகாசோ வந்து சொல்றான், hey மிஸ்டர் பிகாசோ, I am a great fan of yours, could you do me a little drawing ன்னு சொல்லி போட்டு ஒரு பேப்பரையும் பென்சிலையும் கொடுத்தா. என்னது, நான் உங்களோட கிரேட் ஃபேன், நீங்க எனக்கு சின்னமான ஒரு வரைஞ்சு தாரீங்கன்னு பென்சிலையும் பேப்பரையும் கொடுத்தா. பிகாசோ என்ன செஞ்சாரு, ஹாப்பிலி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாரு, சிரிச்சு கொண்டே டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல வரைஞ்சு கொடுத்தாரு. அத பார்த்ததும் என்னது, அந்த பொம்பளை ஷாக் ஆகிட்டே, இவ்வளவு 30 செகண்ட்ஸ் இப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் செஞ்சிருப்பீங்க, ஏ மிஸ்டர் பிகாசோ, வாவ் வண்டர்ஃபுல், தேங்க் யூ சோ மச் ன்னு சொல்லி போட்டு பார்த்தா. போற நேரம் பிகாசோ என்ன செஞ்சாருன்னா, ஏய் டி லேடி என்ன திரும்பி பார்த்தா, ஏய் இட்ஸ் $1 million worth, இட்ஸ் worth $1 million ன்னா. அந்த பொம்பளை ஷாக் ஆகிட்டா, மிஸ்டர் பிகாசோ, you took only 30 seconds to do this masterpiece, you said $1 million. நீங்க 30 செகண்ட் தானே எடுத்தீங்க இதை செய்யறதுக்கு, இதுக்கு $1 million சொல்றீங்களா? பிகாசோ சிரிச்சிட்டு சொன்னார், hey dear lady, to do this masterpiece in 30 seconds it took me 30 years. எப்படி இத 30 செகண்ட்ல $1 million வேலை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு காலம் போச்சு? 30 வருஷம் இந்த ஃபீல்ட்ல நான் உழைச்சிருக்கிறேன். என்ன சார், பயாலஜில நம்ம வரணும்னு இன்னைக்கு நேத்து செஞ்ச விஷயமா என்ன, அதுக்கு பின்னுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. என்னது உழைப்பு இருக்குது. சார் சொன்னார் தானே, 1500 ரூபாய் நாங்க இங்க எடுக்காம வீட்டுக்கு எடுத்து போகாம என்ன செஞ்சிருக்கிறோம், இங்கே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தான் உழைச்சது, தியாகத்தோட உழைச்சதுற விளைவு தான் இன்னைக்கு என்ன கார் சார் ஓடுறீங்க. சார் டாக தானே பரவாயில்ல, சக்தி டிவில போகும் அவ்வளவுதான். என்ன கார் சார் ஓடுறோம், பிரிவியோ கார் ஓடுறா, வந்தது பஸ்ல, போறது பிரிவியோ கார்ல. இப்ப என்ன செய்வாங்க, டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் எடுத்துட்டு போயிட்டு வெறுமனே ஒரு MBBS ஓட வந்து நிக்கிறது இல்ல. அதுக்காக உங்களுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்டி அனுப்பவும் இல்லை. சொன்னார் தானே சார், என்னது எங்களுக்கு VOGs வேணும், அப்படி ஒரு ஆளாக வரணும். அதுல வந்து என்ன செய்யுங்க, நீங்க ஒரு லெவலுக்கு வரணும், நீங்க சொல்றதுதான் அந்த ஃபீல்ட்ல செய்தியாக வர அளவுக்கு. அதுக்கு தான் இந்த என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த டீச்சர்ஸும் இவங்களும் சேர்ந்து உழைச்சிருக்கிறது. So boys, apply this formula. What is this? Point number 1, focus plus daily improvement plus time. கடைசியாக முடிச்சு கொள்ள போறேன். இதுதான் மெயின் மெசேஜ். நான் எங்க போனாலும் கடைசியா சொல்லி முடிக்கிற விஷயம். தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த எஸ்தான் சொல்றது பெரிய ஒரு வேலைய இந்த உள்ள எங்கட சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறது. அதுல இம்பாக்ட நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. நான் பாக்குறது, இவங்க முழு உலகத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவுட் ஆகுறவங்க முழு உலகத்திலையும் போய் தக்க செய்ய போறீங்கன்னா அவங்களோட கண்ட்ரிபியூஷனை கொடுக்க போறீங்க, அப்படித்தான். சோ அவங்க இங்க நடக்கிற வேலை இங்க தான், ஆனா அதோட தாக்கம் முழு உலகத்துக்கு வேலை செய்யும். பைத்தட்டு இது எப்படின்னா, ஒரு குளத்துல கல்ல வீசி விட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல தான் கல் விழுகிறது, ஆனா அந்த வேவ்ஸ் என்ன செய்யும், முழு குளத்தையும் போயிட்டு கவர் பண்ணும். அது மாதிரி நீங்க அடிக்கிற கல்லைங்க சார் கெக்குணுகள்ல தான் அடிக்கிறீங்க. நீங்க நினைச்சு கொள்ளவான ஸ்ரீலங்காக்குள்ளுக்கு மட்டும் நிக்குதுங்க. நீங்க சொன்னீங்க தானே, ஒரு மனுஷன் என்ன செய்யணும், தன்னை பத்தி யோசிப்பார். ஒரு குரூப், இன்னொரு குரூப் என்ன செய்யும், தன்னையும் தன்னை குடும்பத்தையும் யோசிக்கும். அடுத்து சொன்னீங்க என்னது, இன்னொரு குரூப் என்ன செய்யும், தன்னையும் தன்னை குடும்பத்தையும் சமூகத்தையும் யோசிக்கும் என்றார். நாலாவது சொன்னார் என்னது, தன்னையும் தன்னை குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் யோசிக்க மாட்டார். நான் இதற்கு ஒரு படி மேல போறேன். தன்னையும் தன்னை குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் நிப்பாட்டாது நாயனைக்கு சுருங்கிருவீங்க. முழு உலகத்துக்கும் பிரயோஜனமான மனுஷனா இருக்குன்னு சொல்லி போட்டு ஆசைப்படுங்க. அதுக்குள்ள தாக்கத்தை சொல்றது, அந்த தாக்கத்தை செஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு பேரு தான் லெகசின்னு சொல்றது. நான் இறந்து போற நேரம் இந்த உலகத்துல நான் என்ன விட்டுட்டு போறேன்,
இதுல யாரெல்லாம் இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்றீங்களோ சந்தோஷமா மௌத்தாவலாம். When we were born, we cried while we rejoice. When we die, the world should cry while we rejoice ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நாங்க பிறக்கிற நேரம் என்ன செஞ்சுட்டு பிறந்தோம்னு கண்டால் எல்லாரும் சந்தோஷப்படுற நேரம் என்ன யாருன்னு தெரியாத நர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணால் அப்படி அவள் கூட செலிப்ரேட் பண்ற நேரம் சந்தோஷப்படுற. நான் எப்படி பிறந்தேன்? அழுது கொண்டுதான் பிறந்தேன். ஆனா என் இறப்பு எப்படி இருக்கணும்னு கண்டால் முழு உலகமும் அழகும். ஆனா நான் என்ன செய்யணும்? சந்தோஷமாக சிரிச்சிட்டு இறைவன் கிட்ட போகணும். இறைவா நீ என்ன உலகத்துக்கு அனுப்பினாய், நான் வந்ததுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு அவ்வளவு சொத்து செல்வம் திறமைகள் எல்லாத்தையும் இந்த மனித சமூகத்தை உலகத்தை அழகுபடுத்துறதுக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இந்த உன்னை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு எம்டி ஹேண்டடா போயிட்டு இறைவன் கிட்ட நிக்கணும். இதுதான் வாழ்க்கை. இப்ப இந்த எஸ்டா அவங்க பண்ற தியாகம் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் இருக்குமா சார் வந்துட்டு போய் அந்த நேரம் இருந்ததுக்கு அந்த நேரம் இந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் வேலை நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பாக்குறேன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த நேரம் முன்னுக்கு அந்த பில்டிங் எனக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த பில்டிங் இப்ப இருக்குது கண்டா இது சும்மா பிசிக்கலி மட்டும் வளர இல்லை. அது அவுட்புட் இந்த மாதிரி 400 பேர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கிறால் யாருங்க செய்வாங்க? சின்ன விஷயம் கிடையாது. ஆகவே இங்க இருக்கிற டீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்களாம் நினைக்கவான வெறுமனே இங்க வந்துட்டு சப்ஜெக்ட படிச்சுட்டு கொஞ்சம் பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி போறீங்கன்னு சொல்லிட்டு இது இம்பாக்ட் பெருசு. இது இம்பாக்ட் பெருசு. நான் சொல்றேன் முழு உலகத்திலையும் பெரிய ஒரு தாக்கம் கொடுத்துட்டு இருக்குது. நலீம் ஹாஜியார் தெரியும், அவர் நலிமியாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு அதுல வைப்ரேஷன் முழு உலகத்திலையும் இருக்கு தெரியுமா? எந்த நாட்டுக்கு போயிட்டு கம்யூனிட்டி எடுத்து பேசி பாருங்க, ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிய அங்க நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறார்கள், நலிமிஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கனடாக்கு கட்டாருக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க. அங்க போயிட்டு பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த டாபிக் வர்ற நேரம் யாரெல்லாம் நலிமி சீக்கிறீங்கன்னு கேட்டோம் நினைச்சாங்க. 2-3 பேர் ஒரு எழுப்பி நிக்கிறாங்க ஒரு ஹால்ல. என்ன செய்துன்னு பார்த்தாங்க அங்க அவர் போட்டுட்டு போன விதை இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்குது. இதுக்கு எங்கட கண்ட்ரிபியூஷன் என்ன? முதல்ல எல்லாரும் முடிவெடுப்போம். இன்னைக்கு வந்திருக்கிற உமாமாரா இருக்கட்டும், விஷஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அம்பல் ரிக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் என்ன செஞ்சிடவானு கண்டால் வெறுமனே இங்க வந்து நீங்க சல்லி கொடுத்து நாங்க படிச்சுட்டு போறோம்ன்ற மைண்ட் செட்டோட மட்டும் பேசுறாரு. எனக்கு 100% தெரியும் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க அவங்க சல்லி ஏர்ன் பண்ற நோக்கத்தோட கிடையாது. அவங்களோட டெடிகேஷன் கமிட்மெண்ட் இருக்குது பியாண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த செஞ்சிருக்குதுன்னு இம்பாக்ட். அவங்க சல்லிக்காக செய்ய இல்ல, இந்த சமூகத்தில் ஒரு சேஞ்ச் வரணும் சொல்றது, இந்த சமூகத்தில் ஒரு கேப் ஒன்று இருக்குது நாங்க ஃபீல் பண்ண முடிவோட செஞ்சிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது என்னென்றால் நீங்க ஒரு குவாலிஃபைட் ஆனாலாக மாறி இந்த இன்ஸ்டிடியூஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உங்களோட கண்ட்ரிபியூஷனை கொடுத்தாவிடும். அது பொருளா இருக்கட்டும், உடலால இருக்கட்டும், அறிவாளர் இருக்கட்டும், ஏதோ ஒரு அமைப்பில் இதுக்கு என்ன செய்யணுங்கன்னா யூ ஹேவ் டு பே பேக். அந்த நியத்தை நீங்க வைக்காம போனீங்கன்னு கண்டால் நடக்கும்னு கண்டால் உங்களோட நீங்க நன்றி உள்ளவர்கள் சொல்றதை விட மத்த பக்கம் போயிட்டுருவீங்க. ஏன்னா இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அதுதான், ரிசல்ட்ஸ் மட்டும் இல்ல. விஷயத்துக்கு வருவோம். நலீம் ஹாஜியார் சொல்றவர் இருந்தாரு என்ன மிச்சம் ஹீ க்ளோஸ் டு மை ஹார்ட், எனக்கு தெரியும்னு சொல்றதுக்காக அவரை கண்டிருக்கிறேன், அவரோட பழகி இருக்கிறேன், அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடையாது. என்ன ஒரே ஒரு செய்தி என்று கண்டால் அந்த மனுஷன் தான் ஹார்ட் ஏர்ன் பண்ண மணிய மற்றவங்க எல்லாரும் அவங்களோட விஷயத்துக்கு மட்டும் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி தனக்கும் தந்த குடும்பத்துக்கு மட்டும் லிமிட் பண்ற கட்டத்தில் அந்த மனுஷன் தான் என்ன செஞ்சாருன்னு கண்டால் எங்களோட முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்தார். நீ சம்பாதிக்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்தை வளர்த்து விடுறதுக்கு தான் என்றுதான் என்ன செஞ்சாருன்னா நலிமி அவளத்தை ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சார். அதுல தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னா அவரை நான் கண்டது கிடையாது, ரைட், கேள்விப்பட்டு மட்டும் இருக்கிறேன். அவர் மூத்தன்னு சொன்ன என்ன நினைச்சுன்னா ரேடியோல மகரிப் டைம் தான் அறிவிச்சாங்க. நான் நிறைய அரசியல்வாதிகள்ன்ற விஷயங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மூத்தா இருப்பாங்க தெரிஞ்சவங்க, ரைட். ஆனா நான் போனது கிடையாது. காரணம் எனக்கு ஒரு கோபம் இருந்தது அவங்களோட. என்னன்னு இவ்வளவு இல்லாம அழகா லேசாக பவரை கொடுத்தவங்க ஓட் பண்ணி எந்த செலவும் இல்லாம அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. சமூகத்துக்கு செஞ்சது போதாத இவருக்கு இன்னும் நிறைய செய்யறச்சு இறைவன் கொடுத்த இந்த பவரை வச்சு ரெண்டு சொல்லி போட்டு ஒரு கோபத்துல போகாம இருந்தது இருக்குது. ஆனா இந்த மனுஷன் நான் கண்டது கிடையாது, கேள்விப்பட்ட மட்டும் இருக்கிறேன். மாறின் நேரம் அறிவிக்கிறாங்க ரேடியோல நலீம் ஹாஜியார் மௌத்தா போயிட்டார். சொன்னா நம்ப மாட்டீங்க, உமா பாப்பா நான தம்பி தாத்தா தங்கச்சியில் யாரும் மௌத்தாக இருந்தால் குடும்பத்துக்கு எப்படி ஒரு வலி வருமோ, எப்படி ஒரு கவலை வருமோ, அந்த கவலையை நான் ஃபீல் பண்ணேன். அதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அது வாழ்ந்ததுக்குள்ள தாக்கம் அடுத்தவங்க எப்படி வந்து சேருச்சோ
அடுத்த நாள் காலையில கண்டில இருந்து என்ன செய்யறேன்னா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேரை கார்ல போட்டுட்டு பேருவளைக்கு போனேன் அவரோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்றதுக்கு. போயிட்டு என்ன செஞ்சோம்னு கேட்டா அவர் ஃபியூனரலுக்கு போனது தான் பார்த்தேன். மௌத்தாவினா இப்படி ஒரு மௌத்து வரணும் அப்பா மனுஷனுக்கு. என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நேரம் ஜாலரா அடிக்கிறது வேறு செய்தி. ஆனா இறந்து போனதுக்கு போற யாரும் அவரை திருப்திப்படுத்துறதுனால எந்த ஒரு ரிட்டர்னும் கிடைக்க போறது இல்லை. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் மையத்தை தூக்கிட்டு வர்றாங்க. உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து நாட்கள் வந்துக்கிறாங்க. தூக்கிட்டு வர்ற நேரம் ஒரு ஜங்ஷனுக்கு வருது. அந்த ஜங்ஷன்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. நின்று சொல்றாங்க, எங்கட ஏரியால இந்த மையத்தை நாங்க தான் தூக்கணும், நாங்க தான் தூக்கணும். புடிவாதம் பிடிச்சது செய்யறாங்கன்னா தூக்கிட்டு போறாங்க. அடுத்த ஜங்ஷன் வருது, அந்த ஊர் மக்கள் நிக்கிறாங்க, எங்கட ஏரியால இவரை நாங்க தான் தூக்கணும். அங்கிருந்து அடுத்தது இப்படி கை மாறி 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 போகுது. என்னமோ வாப்பாவை தூக்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி தூக்குறாங்கன்னு கண்டால் உரிமையோட அவர் இருக்கிற நேரம் செஞ்சுட்டு தான் வேலை செய்ய அவரை திருப்திப்படுது. இல்லாத காலத்துல போயிட்டு செய்யறாங்கன்னு கண்டால் இதுதான் அப்பா வாழ்க்கை. எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னேன், ஆசைப்படுங்க எப்படி மௌத்து வரணும். அதுக்காக இப்படி ஒரு லைஃப் வாழணும் ஆசைப்படுங்க. என்னது லெஜெண்டரி லைஃப் பண்றதான். நீங்க நினைக்கணும் நலீம் ஹாஜியார் பெரிய பணக்காரால், ஆக அவர் அப்படி ஒண்ணு செஞ்சாரு. உங்களுக்கு தெரியுமா, நலீம் ஹாஜியார் வாழ்ற காலத்திலேயே அவருக்கு மிச்ச நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, அவரை விட பணக்காரார்கள். அவர்கிட்ட இருந்த நல்ல பழக்கம் உண்டு நலீம் ஹாஜியார்ட்ட. எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும், உதாரணமாக அவர் இருக்கிற காலம் இங்க நீங்க அவரை இன்வைட் பண்றீங்கன்னா இந்த ஊருக்கு என்னவாலும் பெருசா செஞ்சுட்டு போயிட்டுருவார். அவரோட பேர் சொல்ற அளவு பெருசா செய்வார். ஒரு ஊருக்கு அவர் இருக்கிற நேரம் என்ன செஞ்சாங்கன்னா பாராட்டு விழாக்கு கூப்பிட்டாங்க. போயிட்டு இருந்தவர் என்ன செஞ்சாருன்னு கண்டால் சபையில பேச இருமினவர் சொன்னார், மக்களை நான் இந்த ஊருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னடாப்பா இது, ஊர்ல அவங்கள ஷொக்கா போயிட்டாங்க. என்னது எங்க போனாலும் செய்யற மனுஷன் எங்கட ஊருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு சபையில. சொன்னார், ஏனென்றா இந்த ஊர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நலீம் ஹாஜியார் மாதிரி 10 பேரை வாங்குவான். எத்தனை பேரை வாங்குவான்? 10 பேரை வாங்குற அளவு பணக்காரன். அவனிக்கிற ஊருக்கு வந்து நான் எதுவும் செஞ்சுட்டு போனேன்னு கண்டால் என்ன நடக்கு? அவனுக்கு நான் செஞ்ச அவமானமா போயிட்டோம், அதனால நான் உங்களோட ஊருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா தெரியுமா உங்களுக்கு நடந்தது என்னது? யார நலீம் ஹாஜியார் அவரை விட 10 மடங்கு பணக்காரன் சொன்னாரோ அந்த குறிப்பிட்ட பணக்காரனுக்கு தன்னை சொந்த ஹஜ்ஜை கூட செய்ய கிடைக்கல, மூத்தா போயிட்டார். சொந்த ஹஜ்ஜை செய்யாதவர் தான் யாரு? நலீம் ஹாஜியாரை விட 10 மடங்கு பணக்காரன். நலீம் ஹாஜியாரே பணக்காரன் சொன்னவர். என்ன வித்தியாசம் என்று கேட்டால் அவருக்கும் இருக்கும் நலீம் ஹாஜியாருக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த சமூகம் வந்து என்ன செய்யுது கண்டால் கல்வியில் அனாதையா இருக்குது, இதுக்கு என்ன கண்ட்ரிபியூஷன் வேணும் என்று இன்னமல் அவமால் விண்ணியாத்தன்னு சொல்றதுக்கு தன் ஹதீசுத்தான் ஆசை வைக்கணும், இதெல்லாத்தையும் நான் செய்யணும், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், என்னால் இப்படி எல்லாம் பயன் கிடைக்கணும் என்ற ஆசை வைப்பீங்க என்று கண்டால் நான் சொன்னேன், நான் முழு உலகத்துக்கும் போய் பேசணும், வேண்ட மெசேஜ் இந்த உலகத்துக்கு மனித சமாஜத்துக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன் நியத்து உறுதியாகுதுன்னா வல்லா வேலை வாங்குவான், எங்களை வச்சு கொண்டு போயிட்டு சேர்ப்பான். அது பவர்ஃபுல்லான சாமானது. சோ இது நலீம் ஹாஜியார் கிட்ட இருந்தது. இந்த 10 மடங்கு பணக்காரர்கிட்ட என்னது இருக்கு? இல்ல தண்ட சொந்த ஹஜ்ஜ செய்யறதுக்கு கூட ஒரு தேவை இருக்கு. இல்ல கடைசிக்கு அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு காசை கொண்டு அவருக்கு அதை கூட செய்ய வைக்க. சோ என்ன செய்யுங்க, நியத்துக்களை பெருசா வைப்போம். அதுக்காக நீங்க என்ன செய்வோம்? உழைப்போம். இறைவன் என்ன செய்வான்? லைஃபை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லானதாக முழு மனித சமுதாயத்துக்கும் பயனுள்ளதானதாக ஆக்கி தருவான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லெட் மீ ஆஸ்க் யூ பீப்புள், உங்களோட சக்சஸுக்கு பொண்ணுக்கு நீங்க எப்பதை நான் சொல்றீங்க என்ன செய்யணும் என்று கண்டால் இந்த அஸ்டான் சொல்றதுல வளர்ச்சிக்கு உங்களோட கண்ட்ரிபியூஷன் இருக்குமா இருக்காதா? என்னப்பா காத்து போன பெலூன் மாதிரி சத்தமா சொல்லணும், இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அதையாவது சத்தமா சொல்லுங்க வேண்டாமா? இருக்குமா? இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கொடுங்க என்று கண்டால் நீங்க விலகி கொள்ளுங்க. இது வளர்ற அளவுக்கு என்ன செய்யும் கண்டால் முழு ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு இந்த கம்யூனிட்டி எஜுகேஷன்ல பெண்ணுக்கு போயிட்டு இருக்கிறது மொத்தமாக முன்னுக்கு வரும். அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிட்டு சொல்றேன் திருப்பியும், education is the most powerful weapon to change the world. ஆகவே அதை சரியாக செஞ்சுட்டு இருக்க ஒரு நிறுவனத்துல இருந்து பேசுறேன். ஆகவே எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும், எல்லாரும் சேர்ந்து வளர்த்தெடுப்போம். இது என்ன செய்யட்டும், முழு உலகத்துக்கும் பிரயோஜனமான ஒரு நிறுவனமாக இன்னும் மாறணும் என்று வல்லவன் நிறைவனை பிரார்த்திச்சு முடிச்சு கொள்றேன். நன்றி. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.